வெல்கம் டு உபயோக சிந்தனை. சிறுவர் கதைகள். தலைப்பு உயர்வு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க. கிராமத்தில் வாழ்ந்து வந்த முதியவருக்கு 4 மகன்கள் இருந்தனர். 4வரும் சோம்பேறிகள். ஒற்றுமையின்றி சண்டையிட்டு கொள்வர். அப்பாவின் உழைப்பில் உட்கார்ந்து உண்டு வாழ்ந்து வந்தனர். முதியவர் கடும் உழைப்பாளி. பிள்ளைகள் யாரும் உழைக்கவில்லை என மிகவும் வருந்தினார். ஒரு நாள் முதியவருக்கு கடும் காய்ச்சல் ஏற்பட்டது. அவரால் எழுந்திருக்க இயலவில்லை. பிள்ளைகளை அழைத்தார். 4வரும் வந்து நின்றனர். அவர்களிடம், எனக்கு வயதாகிவிட்டது, நெடுநாள் உயிர் வாழ மாட்டேன். என் காலம் முடிந்துவிட்டால் எப்படி வாழப்போகிறீர் என்பதே கவலையாக உள்ளது. ஒற்றுமையாக இருந்து நிலத்தில் பயிரிட்டு வாழ பழகுங்கள் என்றார். 4வரும் வெவ்வேறு திசையில் திரும்பி நின்றிருந்தனர். அவர்கள் மனநிலையை அறிந்து கொண்டார். உங்களுக்கு 4 எருதுகளின் கதை தெரியுமா? 4ம் ஒற்றுமையாக மேய்ந்து போது சிங்கத்தால் அவற்றை கொல்ல இயலவில்லை. 4ம் சண்டையிட்டு தனித்தனியே நின்றபோது சிங்கம் ஒவ்வொன்றாக கொன்று தின்றது. இதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார். பின் ஒன்றாக கட்டிய மரக்குச்சிகளை எடுத்து கொடுத்தார் முதியவர். இதை ஒடிக்க முடியுமா? பாருங்கள் என்றார். ஒவ்வொருவரும் குச்சிகள் நிறைந்த கட்டை ஒடிக்க முயற்சித்து தோற்றனர். முடியவில்லை என ஒப்புக்கொண்டு தலை குனிந்தனர். இப்போது அந்த குச்சிகளை பிரித்து ஒவ்வொருவரிடமும் ஒன்றை கொடுத்து ஒடிக்க சொன்னார் முதியவர். 4வரும் குச்சிகளை ஒடித்து போட்டனர். உடனே, இதுதான் உங்கள் பலம். 4வரும் ஒற்றுமையாக இருந்தால் யாராலும் அழிக்க முடியாது. சண்டையிட்டு கொண்டிருந்தால் விரைவில் அழிந்து விடுவர் என்று அறிவுரைத்தார். அன்று முதல் சண்டையிடுவதை நிறுத்தி ஒற்றுமையாக இருக்க துவங்கினர். சில மாதங்களுக்குப் பின் பிள்ளைகளை அழைத்தார் முதியவர். வயலில் உள்ள புதையலை கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி இறந்தார். 4வரும் மீண்டும் புதையலுக்காக சண்டையிட்டு கொண்டனர். எனக்கு தான் புதையல் என்று பொறாமை கொண்டு போட்டி போட்டனர். உடனே அவர்களது அம்மா நிலைமையை புரிந்து கொண்டு சமாதானம் செய்தார். 4வருக்கும் அறிவுரை வழங்கினார். பொறாமை, திருட்டு, கெட்ட எண்ணம் போன்றவை தீயவை. அவற்றை விட்டுவிட வேண்டும். நல்ல செயல்தான் வெற்றியை தரும் என்று அறிவுரை வழங்கினாள். அதற்கு 4வரும் அமைதியானார்கள். மேலும் அவர்களது அம்மா, கெட்ட எண்ணமும் செயலும் சிறிய செடியாக இருக்கும் போதே அதை பிடுங்கி எறிந்துவிட வேண்டும். ஆரம்பத்திலேயே கெட்ட எண்ணத்தையும் செயலையும் விட்டுவிட வேண்டும். அது வளர்ந்து பெரிய மரமானால் எளிதில் பிடுங்கி எறிவது கஷ்டம் என்று கூறினாள். மரத்தை அரிவாளால் வெட்டுவது கூட கஷ்டம் என்று நிலைமையை எடுத்து கூறினாள். அதுபோன்றுதான் கெட்ட எண்ணமும் செயலும். அது பெரிதாக வளர்ந்தால் அது மிகவும் ஆபத்து. அதில் இருந்து மீண்டு வாருங்கள் என்று உபதேசம் செய்தாள். எனவே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்று கூறினாள். இதை கேட்டு புரிந்து கொண்டு 4வரும் ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கொண்டனர். 4வரும் புதையலை தேடி வயலுக்கு சென்றனர். நிலத்தை நன்கு கொத்தியும் உழுதும் தேடினர். புதையல் கிடைக்கவில்லை. சோர்ந்து போய் அமர்ந்தனர். பக்கத்து நிலத்துக்கு சொந்தக்காரர் நிலத்தில் விதைக்க சொன்னார். அவரது சொற்படியே விதைத்தனர். 4 மாதங்களில் நல்ல விளைச்சலை வீடு சேர்த்தனர். அப்போதுதான் தந்தையார் கூறிய புதையல் அதுதான் என புரிந்து கொண்டனர். உழைப்பால் உடலும் மனமும் உற்சாகமாக இருப்பதை கண்டனர். ஒற்றுமையின் சிறப்பையும் உழைப்பின் பெருமையையும் அறிந்து கொண்டனர்.
உழைப்பின் சிறப்பை அறிந்து அதன்படி நடப்போம். வாழ்க்கையில் வெற்றி அடைவோம். வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்வோம். முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. சுபம்.